இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மாடல் 2 அதாவது வந்து அசல் எப்படி கண்டுபிடிக்கிறதுல பார்ட் 2 பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவர் 7% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் மூன்றில் ஒரு பகுதியையும் 8% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் நான்கில் ஒரு பகுதியையும் மீதி உள்ளவற்றை 10% வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்துள்ளார் என்றால் அவருடைய வருட வருமானம் ரூபாய் 561 எனில் அவருடைய முதலீட்டை காண்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 7% பண்ணியிருக்காங்க. அது என்ன மூன்றில் ஒரு பங்கு, 8%க்கு வந்து நான்கில் ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. மீதி உள்ளதை வந்து 10% வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வருட வருமானம் எப்படின்னா 561 கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்க என்ன முதலீட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கா, ஸோ வந்து x/3ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7% கொடுத்துருக்காங்க. இதை வந்து P1ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா மொத்தம் 3 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ P2 என்ன அப்படின்னா வந்து 4 பங்கு, ஸோ x/4. அது என்னென்னா 8% கொடுத்துருக்காங்க. மீதி அப்படின்னா P3, மீதிங்கும்போது எக்ஸ்லேருந்து x/3யும் x-4ஐயும் கழிக்கணும், ஏன்னா மீதி உள்ளவற்றை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் இருக்கிற மீதியை கழிக்கணும் அப்படின்னா தான் அந்த தேர்ட் பார்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வரும். ஸோ இங்கே 12x வரும். இங்கிட்ட வந்து 3 4 12. ஸோ மேலேயும் வந்து 4 பண்ணுவோம். ஸோ 4x. கீழே வந்து 4 × 3 வந்து 12. ஸோ மேலே 3 -3x. கீழே 12 போட்டுக்கலாம். ஸோ வந்து 12 வந்து பாசிட்டிவாக இருக்குது. -4 -3 அப்படின்னா 4 3 7. ஸோ 12x - 7x/12 அப்படின்றது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், 5x/12. இதான் வந்து P3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், SI = PNR/100. அது என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 561 கொடுத்துருக்காங்க. ஸோ Pன்ற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x/3 கண்டுபிடிச்சிருக்கோம். n அப்படிங்கும்போது ஒரு வருடமாக தான் இருக்கும். இதே வந்து இது ரேட் அப்படிங்கும்போது 7 இருக்குது, /100 ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து P2 போடலாம். P2 வந்து இங்கே என்ன கொடுத்தா x/4. x/4 அதே ஒரு வருஷம், பர்சன்டேஜ் 8. ஸோ × 100 ப்ளஸ் இங்கே என்ன 5x கண்டுபிடிச்சிருக்குமா, 5x × 1, பர்சன்டேஜ் வந்து 10, ஏன்னா இங்கே 10% கொடுத்துருக்காங்க, /12. இங்கே 12 கண்டுபிடிச்சிருக்கோமா, 12 × 100. ஏன்னா இங்கெல்லாம் 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குனால இங்கே 12 × 100 = 561. ஸோ மேலே வந்து 7xன்னு போட்டுக்கலாமா, 7x/300 ப்ளஸ் 8x/400 ப்ளஸ் 5 × 10 வந்து 50x /1200. 561 மேக்ஸ். டினாமினேட்டரில் பாருங்கள் 300 400 1200 இருக்குது. ஸோ வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். ஸோ 1200 தான் வரும். 300 400 1200 பண்ணும்போது ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 1200 அப்படின்னா 3 × 4 வந்து 12. ஸோ கீழே 4னா மேலே 4. 7 4s are 28x. 4 3s are 12. கீழே 3னா மேலே 3. 8 3s are 24x வருமா, 50x = 561. இப்போ வந்து 28 24 50. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 28 24 50 அப்படிங்கும்போது 8 4 12க்கு 1, 2 2s are 4, 4 5 102. ஸோ நமக்கு என்ன வருதுன்னா 102x/1200 = 561. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இங்கே வச்சுட்டு 561 கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழே வரும், 1200/102. இப்போ இதை நம்ம அடித்து கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம அடித்து கொடுத்து பார்க்கலாம். இது வந்து 3 டேபிள் அப்படின்னா 3 × 1 34. ஸோ 400. மறுபடியும் 2 டேபிள்னால் 1 × 1 17 200. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 561 × 200/17. ஸோ இப்போ வந்து 217 அடிக்க முடியாது. ஸோ 561 அடித்து பார்க்கலாமா, 561 17னா
அநேகம் வந்து 3 டைம்ஸ் வந்து 51. ஸோ 5 இங்கே வரும் 51. ஸோ 33 இன்ட்டு 200 அப்படின்னு பார்த்தா 33 இன்ட்டு 2 அப்படின்னா 6, இங்கே 20 இருக்கும். ஸோ 600. ஸோ 6600 இதுதான் இதுக்கு ஆன்சரு. ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு பங்கு அவர் 3ஆக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன 7%, 8%, 10%ன்னு ஒன்றுக்கு வந்து 3 பங்குன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று 4 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து மீதி, இது ரெண்டோட மீதின்றனால தான் x - x/3 - x/4ன்னு போகிறோம். கீழே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நம்ம சேம் ஆக்கிறதுக்காக நம்ம டினாமினேட்டர் வந்து சேமாக எடுத்துக்கிறோம். அதனால தான் இங்கே 12 வருது. ஸோ அதனால் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 12x 4x 3x. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 5x/12ன்னு வருது. நமக்கு வந்து SI ஃபார்முலா தெரியும். SI = PNR/100. அது வந்து 561 அப்படின்றோம். ஸோ அதை வந்து PNR ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பின்ற இடத்துல வந்து x/3ன்ற இடத்துல n வந்து 1, rன்ற இடத்துல 7 அதெல்லாம் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 7x/300, 8x/400, 50x/1200 அந்த 561 வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஏன்னா கீழே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ அதனால் அகைன் எல்சிஎம் எடுக்கும்போது 1200 வரும். ஸோ அதனால் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நம்ம ரொம்ப பெருசாக வேணாம். 12 வந்து எப்படி வரும்? 3 4s. ஸோ மேலே ஒரு 4, இங்கே 4 3s 12, மேலே 3. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே எக்ஸோட வேல்யூனா கிராஸ் மல்டிப்ளை. இங்கே அடித்து கொடுக்குறோம். அடித்து கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 3 டேபிளில் பண்ணி 2 டேபிளில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 17 வந்து அதனால தான் பண்ண முடியும். ஸோ 33 × 200 6600. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 5% வட்டி விகிதம், அடுத்த 4 ஆண்டுகளில் 4% வட்டி விகிதம், அடுத்த 3 ஆண்டுகளில் 12% வட்டி விகிதம் ரூபாய் 248 வட்டியாக கிடைக்கிறது எனில் அசல் என்ன? ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 2க்கு 5, 4க்கு 4, 3க்கு 12 இப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? SI = PNR/100. SIயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 248. P தெரியாது. P நம்ம காமனாக எடுத்துக்கலாம். N1 என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 2 கொடுத்துருக்காங்களா? R1 என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? N2. இங்கே R2 வந்து 4 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் N3 வந்து 3 × R3 இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து N1 R1 N2 R2 N3 R3. ஏன்னா வந்து 3 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 × 5 வந்து 10 ப்ளஸ் 4 4s are 16, 12 3s are 36, I think. Yeah, 248. So இப்போ வந்து 10 16 36, 6 6 are 12, 2 1 3 4 5 6 62. ஸோ வந்து 248 P of 62. ஆக்சுவலாக P தான் நமக்கு வேணும். ஆக்சுவலாக கீழே நமக்கு 100 வரும் பார்த்தீங்களா ஃபார்முலாவில். சாரி நான் மறந்துட்டேன். ஏன்னா இங்கே 100 இருக்குல்ல, 100. ஸோ அப்படிங்கும்போது 248 × 100. ஏன்னா கீழே இருக்க 100 மேலே போகும், மேலே இருக்க 62 கீழே வரும். ஸோ இது இப்போ நம்ம அடித்து கொடுக்கலாமா? 2 டேபிள்னு பார்த்தோம் அப்படின்னா 31 வரும். 1 2 4. 31ல் வந்து எவ்வளோ டைம் வருதுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த மாதிரி 1 வந்துச்சுன்னா இங்கே என்ன டைம் மெத்தட் வருதுன்னு பாருங்கள். 4 டைம்ஸ் வந்துருக்கு. அப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 1 4 is 4, 3 4s are 12. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1 டைம் 4 டைம். ஸோ 4 × 100 அப்படிங்கும்போது 400. ஸோ இதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஆன்சர் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக 3 டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 3 வருடங்கள். ஸோ வந்து 3 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 4 அந்த மாதிரி இங்கே 12 அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம 2க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. 4க்கு 4%, 3க்கு 12 கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்படி பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே காமனாக வந்து ஒரே பிரின்சிபல் அமௌண்ட் தான். ஸோ அதனால் பியை காமனாக எடுத்துகிட்டு இது பண்ணிக்கிறோம். உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 62 வருது. ஸோ வந்து நம்ம பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது கீழே இருக்க 100 மேலேயும், மேலே இருக்க 62 கீழேயும் வருது. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வந்து 2 டேபிள் அடிச்சிருக்கேன். அப்புறம் 31 டேபிள் அடிச்சிருக்கோம். 4 × 100 வந்து 400. மேக்ஸிமம் வந்து நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிவைக்யூவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க சம்ஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற சம்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வரேன். சரி, ஓகே, நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம் நம்ம பார்த்தோம், அது 2022ல் கேட்ட கொஷின். இப்போ பார்க்க 2023ல் கேட்ட கொஷின். அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அப்படின்னா அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. என்ன தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 450 கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். தனி வட்டி 450 கொடுத்துருக்காங்களா?
நெக்ஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பி தான் கண்டுபிடிக்கணும். என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15% கொடுத்துருக்காங்க பை 100. ஸோ அப்படியே இங்கே இருக்கிறது மேலே போகுது, அங்கே மேலே இருக்கிறது கீழே வருது. 3 × 15 × பி. ஆக்சுவலாக வந்து இது 3 டைம்ஸ் வருமா 5 டேபிளில், இது 9 டைம். ஸோ 90 வச்சுக்கோங்க. ஸோ இது 1 டைம் 30. ஸோ 1 டைம் 10. ஸோ நம்ம இங்கே என்ன இருக்குது, 10 × 100 அப்படிங்கும்போது 1000 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து பிக்கு வந்து 1000 rupees. இதுதான் வந்து அசல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு, இந்த சம்முக்கு. இன்னும் கிடையாது. அருண் வந்து இது ரொம்ப ஈஸியான சம் தான். இன்னும் ஒன்ஸ் சொல்கிறேன். அருண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 450 ரூபா தனி வட்டியாக கொடுத்துருக்காங்க. அது என்ன, இந்த எத்தனை ஆண்டுக்குன்னா 3 ஆண்டுக்கு 15% வட்டி விகிதத்துக்கு. அப்படின்னா அசல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 1000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4th சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தொகையான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% ஆகவும், அடுத்த 4 வருடத்திற்கு 6% ஆகவும், 6 வருடங்களுக்கு மேல் 8% ஆகவும் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை 1120 எனில் அத்தொகை காண்க. இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின், ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து மொத்தம் 9 வருஷத்துக்கு ஒரு தொகைன்னு கொடுத்துட்டாங்க, 1120ன்னு சொல்லிட்டு. அந்த 9 வருஷத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, முதல் 2 வருஷத்துக்கு 4%, அடுத்த 4 வருஷத்துக்கு 6%. ஸோ மொத்தம் 6 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. மிச்சம் இருக்க வருஷம் என்ன, 3 வருஷம் தான். அந்த 3 வருஷத்துக்கு இந்த 8% அப்படி எழுதிக்கணும். ஸோ ஓகே, எழுதலாமா நம்ம. ஸோ நமக்கு பி தெரியாது. பி இன்ட்டு என் வந்து 2 வருஷமா 4% பை 100. செகண்ட் பி இன்ட்டு 4, நம்ம அடுத்த 4 வருடங்கள் 6 வருஷம் 6%. பி இன்ட்டு நெக்ஸ்ட், ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி 9 வருஷத்தில் 2 வருஷம் 4 வருஷம் போச்சு. 2 + 4 6, மிச்சம் இருக்கிறது 3 தான் இருக்குது. 3 வருஷம் எத்தனை பர்சன்ட்னா 8% பை 100. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 1120 கொடுத்துருக்காங்களா. இதுதான் கிவன். இதுக்கப்புறம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 4 வந்து 8Pன்னு எழுதலாமா. 8P பை 100. நம்ம 6 4s are 24. ஸோ 24P பை 100. 180 to 24 I think. Yeah, 24P by 100. So 1120. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். 24 அப்புறம் 8. ஆல்ரெடி 4 4s are 8. 8 அப்படிங்கும்போது 16க்கு 1. ஸோ 2 2s are 4, அது 1. ஸோ 56. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 56P by 100 இன்ட்டு 1120. ஸோ நமக்கு P வேல்யூ தான் கிடைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், P இங்கே இருக்கும்போது 1120, கீழே இருக்க 100 மேலே போயிடும், மேலே இருக்க 56 கீழே வந்துடும். இப்போ நம்ம அடிக்கலாமா. மேக்ஸிமம் வந்து 56 வச்சு அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். 56 2s வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 56 2s ஏன்னா 6 2s 12, 1 5 2s 10, அது 1 11. யா, ஸோ இது 1 டைம், ஸோ 2 டைம். ஸோ வந்து 20 × 100ன்னு பார்த்தோம் அப்படின்னா 2000. ஸோ இதுதான் பியோட வேல்யூ. மேக்ஸிமம் எப்படி அடிக்கணும் அப்படின்னா, அந்த 6 இருக்குல்ல, 6 2 12 வந்து 6ல் எத்தனை டைம் வரும் அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் டிஜிட் வச்சுட்டு நீங்கள் டிவைட் பண்ணி, அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்கு 4 வட்டி, 4 வருஷத்துக்கு 6 வட்டின்னு கொடுத்துருக்காங்க. 6 வருடத்திற்கு மேல் 8%, மொத்தம் 9 வருஷத்துக்கு என்ன தனி வட்டி தொகைன்னா 1120. ஸோ அதான் வந்து PNR by 100 எஸ்ஐ அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். இங்கே ஏன் 3 போட்டிருக்கேன் அப்படின்னா, 9 வருஷத்துக்கு இங்கே ஆல்ரெடி 2 வருஷம் போயிடுச்சு, இங்கே ஆல்ரெடி 4 வருஷம் போயிடுச்சு. ஸோ 2 4 6 போயிடுச்சு, மிச்சம் 3 வருஷம் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே தான் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கு. P வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கு. ஸோ கீழே எல்லாமே டினாமினேட்டர் சேமாக இருக்கனால மேலே அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் P வேல்யூ தான் வேணுன்றனால அப்படியே கீழே இருக்கிறது மேலே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு, மேலே கீழே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5th கொஷின் பார்க்கலாம். 5th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகை வந்து ஆண்டிற்கு 11% தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே தனி வட்டி விகிதத்தில் 4.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. தனி வட்டிகளின் வித்தியாசம் 412.50 பைசா எனில் தொகை என்னன்னு கொடுத்தாங்க. 2019 கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11%, அதாவது 19%, சரி 11%, 11% 11% தனி வட்டியில் 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி என்ன இருக்குன்னா, அதே வட்டி விகிதம், அதே தனி வட்டி விகிதம் இங்கே 11% தான். என்ன அப்படின்னா 4.5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 வருஷம், இங்கே 4 வருஷம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா
₹412.50 அவ்வளவுதான். இதெல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து 3/1/2ன்றத 3 × 2 6 + 1 7/2 அந்த மாதிரி N1 வச்சுக்கோ, இது N2ன்னு வச்சுக்கலாம். 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. 4/1/2னா 4 2s are 8 9/2 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? SI = PNR/100. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணுவோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம ஃபஸ்ட் 9/2 எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே ரேட்டு தான். ஆனால் இயர் வந்து 9/2 கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஃபஸ்ட் நம்ம இது எழுதிக்கலாம். ஸோ P நமக்கு தெரியாது. இன்ட்டு N வந்து என்ன கிடைச்சோம் 9/100 முன்னாடி போட்டுருலாம். இல்லை நான் மறந்துடுறேன். R அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே 11% மைனஸ் இங்கே P நமக்கு தெரியாது. 7 100 × 2 R வந்து அதே 11% தான். இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா ₹412.50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து 9 × 11 அப்படிங்கும்போது 99Pன்னு வந்துடும். கீழே 200 மைனஸ் 7 × 11 77P/200 இன்ட்டு ஈக்குவல் டு 412.50 அப்படி வந்துடுமா? ஸோ வந்து கீழே சேம் டினாமினேட்டராக இருக்கா? ஸோ அதனால் மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் சிம்பிள் இருக்கனால 99 77 போச்சுன்னா 22. தட் மீன்ஸ் 22P/200 ஈக்குவல் டு 412.50. ஸோ ஆக்சுவலாக நான் அதே மாதிரி தான் இப்போ போல் நம்ம P தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிகிற மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 412 × 200/22. ஸோ இப்படி தான் வரும். ஏன்னா கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே, அந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக நல்லா பாருங்கள், இங்கே 5ல் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, இங்கே 200 இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா 41250 × 2/22ன்னு வரும். ஸோ நம்ம இப்படி வைக்கலாமா? 1 டைம் இதை 11 டைம் அடிச்சுக்கலாமா? ஸோ 11ல் வந்து 41250ன்னு பார்ப்போமா? 3 டைம்ஸ்னால் 33 அப்படின்னா மேபி 92 ஐ திங்க். ஸோ 8 33 அப்படிங்கும்போது ஆக்சுவலாக 8 தானே வரும். ஏன்னா 41 33னா இங்கிட்டு 7 அங்கிட்டு 1. ஸோ வந்து 77 அப்படிங்கும்போது இங்கிட்டு ஒரு 3 அங்கிட்டு ஒரு 5. ஸோ 55. இங்கிட்டு இருக்க 0 அங்கே போடலாம். ஸோ ஆன்சர் வந்து 3750. ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்கத 2ஆக கொடுத்துருக்காங்க கொஷினை. ஃபஸ்ட் வந்து அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா N1 N2 அப்படின்றத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்க இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படி நம்ம மாற்றிக்கிறோம். மாற்றினா நமக்கு ஃபார்முலா தெரியும் PNR/100. ஸோ அதில் வந்து ஒரே பர்சன்ட் R வந்து 11 தான், ரெண்டு பேருக்குமே காமன். ஸோ அதனால் 11 போட்டோம். ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சதை போட்டுட்டு உள்ளே வழக்கம் போல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர். ஸோ வந்து இந்த கொஷினுக்கு வந்து 3750 இதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஆக்சுவலாக இப்போது நம்ம 6th கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அசலுக்குரிய தனி வட்டி ஆனது அசலின் 1/25 மடங்குக்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி விகிதமும் சமம். இது 4 வருடத்தின் முடிவில் கிடைக்கும் தொகையானதுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது 4 எது சாக்ரிஃபைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து தனி வட்டிக்கு வந்து எது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/25 × P. ஒரு அசலோட 1/25 பங்கு வந்து தனி வட்டிக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆண்டு வட்டியும், அதாவது ஆண்டும் வட்டியும் சமம். ஸோ N = Rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ N வந்து 4ன்னு கொடுத்தா Rவும் 4 தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இதுதான் கிவன். ஸோ நமக்கு என்ன தெரியும்? SI = PNR/100. SIக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/25 × P கண்டுபிடிச்சிருக்கோமா? P எனக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 6 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ இது வந்து 1/25 × P × R²/100. ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்க P இங்கே இருக்க P கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்ம எழுதும்போது 1/25 = R²/100. நமக்கு R² தான் வேணும். ஸோ வந்து R² =
100/25ன்னு பார்த்தோன்னா 1 டைம் 4 டைம் ஆர் ஸ்கொயர் வந்து 4னா ஆர் வந்து 2. ஸோ ஆர் வந்து 2 அப்படின்னா இருமடங்கு தானே, அசலை போல் இருமடங்கு, அதான் ஆன்சரு. இப்படி ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு என்ன 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த எஸ்ஐ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபலோட 1/25 அதுக்கு வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எண்ணும் ஆரும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபோர்த் இயர் முடிவில் நமக்கு எவ்வளோ தொகை கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த ஃபார்முலாவில் எஸ்ஐ ஈக்குவல் டு P0/100ன்னு போட்டிருக்கோம். ஸோ போடும்போது எண்ணுக்கு பதில் ஆர் போகிறேன், ஆர் ஸ்கொயர் வந்துடுது. ஸோ பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதுதான் 1/25 இன்ட்டு ஈக்குவல் டு R²/100 ஆர் ஸ்கொயர் தான் வேணுமோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இருக்கும்போது ஆர் ஸ்கொயர் வந்து 4 வருது. அப்படின்னா ஆர் வேல்யூ 2. ஸோ அதனால் வந்து அசல் போல் இருமடங்கு, அதான் ஆன்சர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆக்சுவலாக இதோட வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மாடல் 2 அதாவது வந்து அசலை கண்டுபிடிக்கிறதுல பார்ட் 2 முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.